தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/10/2025 திங்கட்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம் இரவு 9:24 வரை, பிறகு சித்திரை. தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். இன்று தீபாவளி திருநாள், மகிழ்ச்சி பொங்குகின்ற ஒரு நல்ல நாள். புத்தாடை அணிந்து நாம் ஆலயம் சென்று வழிபட்டு வருவோம். இன்றைக்கு நல்ல நேரம் என்று எடுத்துக்கொண்டால் அதிகாலையில் 6 to 7 மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்திலும் நாம் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். காலை 9:15 மேல் 10:15 நல்ல நேரம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவாக இன்றைக்கு நாம் புத்தாடை அணிந்து கொள்கின்ற பொழுது அதிலே மஞ்சள் தொட்டு வைக்க வேண்டும். இல்லத்திலே உள்ள வயது முதிர்ந்தவர்கள் அல்லது அனுபவஸ்தர்கள், அங்கே இருப்பவர்கள், அவர்கள் ஆசீர்வதித்து நமக்கு தர வேண்டும். அதை வாங்கி நாம் அணிந்து கொள்ள வேண்டும். காலையிலே எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், கங்கா ஸ்நானம் என்பார்கள். அப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற பொழுது வெறும் நல்லெண்ணெயாக தேய்த்து கொள்ளாமல் அந்த நல்லெண்ணெயிலேயே வெற்றிலை, அதோடு மிளகு, சீரகம் சேர்த்து லேசாக சூடாக்கி அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்படி அணிந்து கொண்டு நாம் வழிபாடுகளை செய்கின்ற பொழுது இன்று வெடி வெடித்து கொண்டாடுவார்கள். கண்ணன் நரகாசுரனை வதம் செய்த திருநாள் என்பார்கள். நரகாசுரன் தன்னுடைய அந்த நாளை ஒரு மிகச்சிறந்த நாளாக ஆக்க வேண்டும் என்று மக்கள் கொண்டாட வேண்டும், வெடிவெடித்து கொண்டாட வேண்டும், நல்ல இனிப்புகளை உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். ஆகையினாலே இன்றைக்கு சிவாலய வழிபாட்டோடு விஷ்ணு ஆலயம், கண்ணன் போன்ற வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிகாலையிலேயே முதலிலே நாம் ஆனைமுக பெருமானை வழிபட வேண்டும். திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும், பெருவாக்கும் பீடும் பெருக்கும், ஆதலால் உருவாக்கும் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவோர் தம் கை அப்படின்னு அந்த பாடல்ல வரும். திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும், பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவோர் தம் கை என்று ஒரு பாடல் உண்டு. ஆணை முகத்தானை வானவர்கள் கூட கைகூப்பி வணங்குவார்களாம். அதிலும் இன்று ஒரு சிறப்பான நாள், தீபாவளி திருநாள். வீடெங்கும் தீபாவளியை நாம் ஏற்றி வைப்போம். ஏனென்றால் ஒளிமயமான எதிர்காலம் அமைய வைக்கின்ற ஒரு நல்ல நாள். எனவே அதை கும்பிட வேண்டும். இந்த பாடல் படித்து கும்பிட்ட பின்னாலே முருகனுக்கு என்று எடுத்துக்கொண்டால், முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் 100 பாடல் இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு வாழ்க்கையிலே பணம் வேணும், பொருள் வேணும், கல்வி வேணும். அதற்கு அபிராமி அந்தாதியிலே ஒரு பாடல், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். நல்லன எல்லாம் தரும்னு அதுல வருது. நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கரம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன்னு பாட்டு. இது போன்ற நல்ல பாடல்களை நாம் இறைவனுடைய சன்னதியிலே பாடி இன்று வழிபட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை சீராக்கிக் கொள்வோம் என்று சொல்லி, அத்துணை தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கோடிக்கணக்கான வாசகர்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த தித்திக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாழ்த்து செய்திகளால் வளம் காணுகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 7லே இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும், தொழில் முன்னேற்றம் உண்டு, நல்ல தகவல் இல்லம் தேடி வரப்போகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதனாக விளங்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவரோடு சந்திரன் சகாய ஸ்தானாதிபதி இருக்கின்றார். எனவே நினைத்ததெல்லாம் நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், புண்ணிய காரியத்திற்கு பொருளுதவி செய்வீர்கள். வாழ்க்கை தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் வழிபாட்டிலே கவனம் செலுத்துவது முக்கியம். அந்த அடிப்படையில் இன்று அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானையும் சிவாலய வழிபாட்டையும் கண்ணன் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வரப்போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். இன்றைக்கு ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக் கொள்கின்ற நாள். இந்த செயல்பாடுகளில் நீங்கள் அக்கறை காட்டுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமைகள் இருந்த தொய்வு அகலும். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, இந்த யோகமான நாள், வெற்றிகரமான நாள். ராசியிலேயே கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு வாழ்த்துச் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். கறந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன் இருக்கின்றார். எனவே லாபம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார பற்றாக்குறையாகலும் இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். அயல்நாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் கூட ஒரு சிலருக்கு வரலாம். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் இன்றைக்கு கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, 10லே குரு இருப்பதனாலே நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. குறிப்பாக உங்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் வரவில்லையே, எப்பொழுதுதான் நமக்கு மேலெடுத்த அனுகூலங்கள் கிடைக்கும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்குமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வீடு கட்டுவது, இடம் வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். இன்று நண்பர்கள் மூலம் நல்ல தகவலும் உண்டு. உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு வரும் நல்ல தகவல் அலைபேசி வாயிலாகவே வரப்போகின்றது. நண்பர்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வருவார்கள். அது மட்டுமல்ல, வாழ்த்துச் செய்திகளாலும் நீங்கள் வளம் சேர்ப்பீர்கள். வருமானங்கள் பெருகும். உதவிக்கரம் நீட்ட வந்த உயர் அதிகாரிகள் மூலமாக நீங்கள் நன்மைகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிநாதனாக விளங்கும் செவ்வாய் 12இல் இருக்கின்றார். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். குருவின் பார்வை இருப்பதனாலே இன்று அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானை வழிபட்டு, அதற்கு பின்னால் ஆறுமுக பெருமானை வழிபட்டு, பிறகு குரு வழிபாடு, சிவாலய வழிபாடு, பெருமாள் வழிபாடு, கண்ணன் வழிபாடு போன்ற அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு வாழ்க்கை பாதையை சீராக்கிக் கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் குருவின் பார்வை 2இல் பதிவதனாலே பற்றாக்குறையாகலும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். நல்ல சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படுத்தவர்களின் நட்பால் நன்மை உங்களுக்கு வரப்போகின்றது. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மகராசினியர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வருகின்ற நாள். பம்பரமோடு சுழன்று பணிபுரியும் உங்களுக்கு பாடுபட்டதற்கேற்ற இன்றைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். விலகிச் சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். சொந்தங்களாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கப் போகின்றது. 2இல் ராகு இருப்பதனாலே பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்வது நல்லது. அதிலும் இன்றைக்கு குறிப்பாக தீபாவளி திருநாள் என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மனதில் நினைத்ததை மறுகணமே செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை நன்றாக ஆக்கி கொடுக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். பற்றாக்குறையாக என்று பணவரவு திருப்தி தரும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புது முயற்சிகளும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. சுக்கிர பார்வை இருப்பதனாலே விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். இன்றைக்கு இடமாற்றங்கள் இனிமை தருமா அல்லது ஊர் மாற்றங்கள் இனிமை தருமா என்றெல்லாம் கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். குருவின் பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பம் மகிழ்ந்து மகிழ்ச்சி கூடுகின்ற இந்த திருநாளிலே இன்று அதிகாலையிலேயே ஆனைமுக பெருமானை வழிபட்டு, பிறகு ஆறுமுக பெருமானை வழிபட்டு, சிவாலயம், விஷ்ணு ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இன்று கண்ணன் வழிபாடு உங்கள் கவலையை போக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.